ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெட் பன்னீர் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 4 to 5 பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அவுட்டர் லேயர் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சப்பாத்தி மணையில் போட்டு நல்லா அதை ஸ்மூத்தாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் இதுக்கு நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ½ ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். பொரிஞ்சதும் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50% வதங்கினது 2 டொமேட்டோ எடுத்துருக்கேன். ஸோ 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி பவுடர், நான் இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குட்டி குட்டி க்யூப்ஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை அப்படியே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். ஸ்டஃப் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃப் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த சீஸ், திருவின சீஸ் இருக்குது, அதை லைட்டாக மேலே போட்டுட்டு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கலாம். லைட்டாக கார்ன்ஃப்ளவர் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட் எடுக்கும் போது நார்மல் ப்ரெட் எடுக்கிறதுக்கு பதில் சாண்ட்விச் ப்ரெட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பெட்டராக இருக்கும். ப்ளஸ் கார்ன்ஃப்ளவருக்கு பதில் நீங்கள் எக் கூட ஒரு எக்கை பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் டிப் பண்ணி கூட நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். பிரெட் பன்னீர் ரோல் ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.